ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாள் பட அதற்கான ஒரு வீரியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய புது டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் ஜனவரி 31 வரைக்கும் பிக் பாஸ் கண்டென்ட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது புது வீடியோஸு, ஸோ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க டாபிக்ஸ், மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு கடைசியில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதாவது விஷால் அவர்களுடைய 105 நாட்களுடைய பயணம் எப்படி இருந்தது? அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு நம்ம ஜாக்லின் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து காலில் விழுந்துட்டார். அடுத்து ஒரு செருப்படியும் வந்து வாங்கியிருக்காரு தர்ஷிகா கிட்டேருந்து. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 2 டாபிக் தான். 105 நாள் விஷால் என்ன பண்ணார்? ஏன்னா நம்ம வந்து 105 நாள் முத்துக்குமரன் பார்த்துட்டோம். ஜாக்லின் கூட நம்ம ஜெர்னி பார்த்துட்டோம். சௌந்தர்யா நஞ்சுண்டனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் ஆஃப் இருக்கிறதுல 3வது ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம, ஏன்னா ஃபஸ்ட்டு முத்து பார்த்தாச்சு, ஜாக்லின் பார்த்தாச்சு, 3வது விஷால். நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணம். அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து விஷாலை பற்றி பேசினா கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, ஒன்று பார்த்துடலாமா? இந்த சின்ன சின்ன இஷ்யூவை பேசிவிட்டு அதுக்கடுத்து 105 நாள் விஷால் வந்து என்ன கிழிச்சார் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை வந்து ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப தரக்குறையாக வந்து பேசியிருந்தார். அதாவது பேட்டியில் கூட இல்லை, பிக் பாஸ் வீட்லேயும் பேசியிருந்தார், வெளியும் வந்து நான்லாம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். உள்ளே வந்து மார்க்கெட்டிங்க்கு விஷால் வந்து தர்ஷிகாவை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு எலிவேஷன் தேடிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் தான் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கேன், அவெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னவன் சோபனா என்ன பண்ணிட்டா, அந்த இன்டர்வியூவில் எடுத்து போட்டு காமிச்சிட்டாங்க, இந்தா பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதை பார்த்த நம்ம விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜாக்லின் வேறு மக்கள் சப்போர்ட் இருக்குது, இந்நேரம் வந்துட்டு நம்ம ஜாக்லினுக்கு எதிராக பேச முடியாது, இல்லைங்க மன்னிச்சிருங்க, ஜாக்லின் கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் அந்த இன்டென்ஷனில் பேசலை அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பேசுனது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டேய் என்னடா அதுக்குன்னு காலில் இப்படியாடா விடக்குன்னு விழுவ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி தான் தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் இந்த விஷால் வந்து செஞ்சது அப்படிங்கிறது 2 விஷயந்தான். ஒன்று அஞ்சிதா கூட, இன்னொன்று தர்ஷிகா கூட. அப்புறம் அங்கங்கே அந்த டிக்கெட் ஃபினாலே வந்த பிறகு தான் அவருடைய ஆட்டம் அப்படிங்கிறது மெருகேற ஆரம்பிச்சிச்சு. இப்போ தர்ஷிகா வந்து ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஜாக்லின் விஷயத்தில் இவரே வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிட்டாப்புல. தர்ஷிகா விஷயத்தில் ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிட்டு முழிக்கிறத நம்மளே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது நான் அவங்கள அப்படி பார்க்கவே இல்லை, அவங்க தான் ஃபீலிங்னாங்க, அவங்க கேட்டதை நான் கொடுத்துப்புட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த விஷாலுக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் அவளே ஹக் பண்ணாமல் தூங்கிட்டு தான் இருப்பாள். இவன் வந்து எந்திரிக்க வைப்பான், எந்திரிக்க வச்சு ஒரு ஹக் வேணும் அப்படிம்பேன். ஆனால் அந்த பிள்ளையை வந்து ஹக் பண்ணோம். அது சொல்லியே பண்ணுது, எனக்கு இப்படி ஹக் பண்ணால் ஃப்ரெண்டு, இப்படி தாராளமாக ஹக் பண்ணால் வந்து பார்த்தோன்னா ஒரு லவ்வர் ஃபீலு, நான் உன்ட்ட ஹக்கை மாற்றிருக்கேன் பார்த்தியா அப்படின்றா. அப்போ கூட ஆமான்னு மண்டையாட்டு மூதேவி. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? இல்லையே நான் ஃப்ரெண்டு தானே, என்ன நீ இப்படியே ஹக் பண்ணு, ஏன் வந்து இப்படி பேன்னு வர அப்படின்ற மாதிரி பேசியிருக்கணுமா? இவனே போய் ஹக் கேட்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தது தர்ஷிகாவில். இப்போ பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து எங்கள் அம்மா வந்து என்னுடைய நிலைமையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தலைவன் வந்து பேசியிருந்தாப்புல. இதற்கு பதில் சொல்லும் வகையில், இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குற வகையில் தர்ஷிகா வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு இவங்க முன்னாடி சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை போட்டு விட்டாங்க. டேய் நீ அழுடா, நான் இப்போ சிரிக்க வேண்டிய டைம் அப்படின்ற மாதிரி, உனக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு. சரி, தர்ஷிகா எதுக்கு விஷால் மேலே கோவப்படணும்? தர்ஷிகா அந்த கண்டென்ட் தானே பண்ணாங்க, அப்புறம் எதுக்கு கோவப்படணும்னா, தர்ஷிகா கண்டென்ட்டுக்கு பண்ணால் கூட ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. அதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த விஷால் வந்து பார்த்திங்கன்னா நடுவுலேயே கொஞ்சம் கட் பண்ணி போயிருந்தாப்புல அப்படின்னா, தர்ஷிகாவும் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் ஒரு கேமை எலிவேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு லூசுன்னு வைங்களேன் தர்ஷிகா. ஏன்னா அதுக்கிட்ட போய் கேட்குறப்பெல்லாம் வந்து அவர் காரணம் இல்லை, பட் ஆனாலும் என் கேம் ஸ்பீடப் ஆகலை, அப்போ யார் தான் காரணம்? அப்போ அந்த இடத்துல அவன் தான் ஊன்ட்டு கிடந்தேன், அவனை பார்த்தாலே 32 பல்லு ஈன்னு இழுக்கும், ஏற்கனவே பல்லு நல்ல எம்பலாக இருக்கும்,
இதில் அவனை பார்த்தோன்னே பல்லு வந்து 32 பல்லு வெளியே வந்து ஈன்னு இழிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு யாரால கேம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான பாயிண்ட் இருக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து அவங்க அம்மா பின்னாடி உட்கார வச்சுட்டு, நான் அம்மா கூட ஜாலியா இருக்கேன். உங்க அம்மா உன்ன வந்து கழுவி ஊத்துறாங்க பார்த்தியா? இதான்டா கர்மா அப்படின்ற மாரி போடுறதெல்லாம் என்ன ஒரு யூஸ் இருக்க போகுது? இப்போ அவன் என்ட்ரி குடுத்தோனே இத போட்டுட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது தேடுறதுக்கா? இல்ல என்னன்னு புரியல. சரியா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, விஷாலோடைய கேம் பிளே டுவர்ட்ஸ் தர்ஷிகா அப்படிங்கிறது, இப்போ கவின், லாஸ்லியா அண்ட் சாக்ஷி நம்ம கம்பேர் பண்ணோம்ல, அந்த மாரி இல்ல. அவங்க பேசுறது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் வேல்யூபுளா இருக்கும். இவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படா மாத்துவாய்ங்க ரிமோட் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்போ கவின் வந்து லாஸ்லியாவோட பேசும்போது ஒரு கியூட்னஸ் இருந்தது. சாக்ஷி கூட பேசும்போது ஒரு ஃபிளிர்ட்னஸ் இருந்துச்சு. இவன் அப்படி கிடையாது. வந்து அப்படி உட்காந்துக்கிட்டு, கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூனைய கட்டிக்கிட்டு, ஏதோ ஒண்ணு கையில ஒரு பேண்ட் மாரி கட்டிக்கிட்டு, இல்ல மண்டையில ஒண்ணு கட்டிக்கிட்டு, உட்காந்து என்ன பண்ணியா? அது பண்ணியா? இது பண்ணியா? சாப்பிட்டியா? அது பண்ணியா? நல்லா பண்றேன். இவ்வளோதான் இருக்குமே தவிர, மத்தபடி அதில வந்து ஒரு கியூட்னஸோ, இல்ல எதுவோ, இல்ல வந்து என்ன பேசுறாய்ங்க அப்படிங்கிறது தெளிவா வந்து புரியாது. ம்ன்ட்டு கிடப்பாய்ங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லயும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ தர்ஷிகாவும் சரி, அதுக்கடுத்து நம்ம ஜாக்லினும் சரி, 2 பேரும் கரெக்ட்டா என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத காட்டி, விஷாலோடைய முகத்திரை இதுதான் அப்படின்றதை கிழிச்சு தொங்க விட்டாய்ங்க அப்படிங்கிறது கிளீனாவே புரிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 105 நாள் விஷால். அத பத்தி கொஞ்சம் பேசுங்க தலைவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 105 நாள் என்ன பண்ணாரு விஷால்? எந்திரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, நைட் ஆனா கன்டென்ட். அதாவது மிட் நைட்ல இருட்டு கடை திருட்டு பிரியாணி அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணுவாய்ங்கல்ல. அது மட்டும் விஷால் கன்டென்ட் இல்ல. சரியா? இரவு நேரத்தில் ஒரு பூனை பால் குடிக்க போகும் அப்படின்ற மாரி கூட ஒரு கன்டென்ட் வந்து பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது தெரியும். ஸோ நைட் மட்டும் தான் வந்து ஆக்டிவா இருக்கும் சில பூனைகள்லாம். காலைலலாம் தூங்கிட்டு இருக்கும். எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா நைட் மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் போயும் திருட்டுத்தனமா போய் பால் குடிச்சிட்டு கிடக்கும். அந்த மாரி விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆங்கிள்ல ஒவ்வொருத்தவங்கள்ட்டா போயி நைட்ல வந்து தன்னுடைய லீலைகளை காட்டுவது தான். 3, 4 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாரி, எதுக்கு இருக்கான் அப்படின்றது தெரியாம ஒரு மிக்சரா இருந்த விஷால், திடீர்னு தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் அப்படின்ற அந்த வலை விரிக்கும் பொழுது, அவரும் வந்து வா, நானும் வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு, அவர் கூட ட்ராவல் பண்ணி, அவள வெளிய அனுப்பிச்சுட்டு, அடுத்து அன்ஷிதா அப்படின்ற ஒருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஷி, அசினுன்னு சொல்லிட்டு அவளையும் முடிச்சு விட்டு, அவளையும் வீட்ட விட்டு கிளப்பி விட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யார பிடிக்கலாம்னு சொல்லி சௌந்தர்யாவ கொஞ்சம் ட்ராக் பண்ண பார்த்தாப்புல 95 நாள்ல. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! என்ன விட்டுடா அப்படின்ருச்சு. ஜாக்லின் வந்து ஓடி போயிருன்ருச்சு. ஸோ இந்த மாரி என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்படியே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு 5,00,000 பணப்பெட்டிக்கு ஓடுனாப்புல. ஓடி ஏதோ வந்து ப்ரூவ் பண்ணான் விஷால்கிட்ட ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாரி. அந்த வாரம் தான் ஏதோ ஒண்ணு சண்டையும் போட்டாப்புல. அருண் கூட ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுச்சு. ஓ! ஓகே. இப்படி ஒரு பிளேயர் இருக்காரா? எப்பயுமே தாவணி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தனா தான் நம்ம பார்த்தோம். இவன் பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்ற மாரி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா! ஐயஹோ! அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாம விஜய் டிவியே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் தள்ளு, 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 தள்ளு" வடிவேல் காமெடில தள்ளுற மாரி கொஞ்சம் அப்படியே தள்ளி கொண்டு வந்து 3வது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டாய்ங்க. ஆக்சுவலா 2வது இடத்துக்கு பிளான் பண்ணாய்ங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால மக்களுடைய ஓட்டின்படி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம் வந்ததுனால, விஷாலுக்கு அடுத்த இடம் கிடைக்காமல் தட்டு தடுமாறி, சிக்கி சின்னாபின்னமாகி 3வது இடத்துல கடைசியா புடிச்சு 105 நாட்கள் வந்து இந்த கரையை கடந்தது இந்த கப்பல் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை.